رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاصبر على ما يقولون وسبح بحمد ربك قبل طلوع الشمس وقبل الغروب ومن الليل فسبحه وأدبار السجود واستمع يوم ينادي المناد من مكان قريب يوم يسمعون الصيحة بالحق ذلك يوم الخروج إنا نحن نحيي ونميت وإلينا المصير يوم تشقق الأرض عنهم سراعا ذلك حشر علينا يسير نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاصبر على ما يقولون وسبح بحمد ربك قبل طلوع الشمس وقبل الغروب ومن الليل فسبحه وأدبار السجود واستمع يوم ينادي المنادي من مكان قريب يوم يسمعون الصيحة بالحق ذلك يوم الخروج إنا نحن نحيي ونميت وإلينا المصير يوم تشقق الأرض عنهم سراعا ذلك حشر علينا يسير نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد. சூரா காஃபுடைய கடைசி வசனங்களில் சென்ற முறை நாம் அந்த வசனங்களை பார்க்கும் பொழுது உலகத்தில்
இஸ்லாமிய அழைப்பு பணியை செய்யக்கூடிய தாயிகள், அது உலமாக்களாக இருக்கலாம் அல்லது பொதுமக்களாக இருக்கலாம், யாரெல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 வகையான உபதேசங்களை செய்கின்றார். முதலாவது உபதேசம், அவர்களிடம் வர வேண்டிய முதல் விடயம் ஃபஸ்பிர், சபர், பொறுமை. இரண்டாவது தஸ்பீஹ், வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக். மூன்றாவது கியாமத்துடைய உறுதி எந்த அளவுக்கு இருக்க வேண்டும், வஸ்தமி'. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான், சூர் ஊதக்கூடிய சத்தத்தை காது தாழ்த்தி கேளுங்கள், அந்த சிந்தனையோடு வாழுங்கள். மூன்றாவது. நான்காவது, தாயிகள் பேசக்கூடிய அனைத்துமே குர்ஆனாகத்தான் இருக்க வேண்டும். فذكر بالقرآن من يخاف وعيد. இப்போ நீங்கள் தாவத் கொடுப்பதாக இருந்தால், ஒன்றை பேசுவதாக இருந்தால், யாருடைய கல்விலே பயம் இருக்குதோ அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டி தான் உபதேசம் செய்ய வேண்டும். இந்த 4 வகையான ஏவல்களையும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏவியிருந்தார். முதலாவது சபர், இரண்டாவது தஸ்பீஹ், மூன்றாவது காது தாழ்த்தி சூரை கேளுங்கள், நான்காவது உங்களுடைய பயான்கள் உபதேசங்கள் எல்லாமே குர்ஆனாகத்தான் இருக்க வேண்டும். இந்த 4இல் 3 உலகத்தில், 1 கியாமத்தில். சபர், தஸ்பீஹ், குர்ஆனால் உபதேசம் செய்வது, இந்த 3ம் உலகத்தில். வஸ்தமி', கியாமத்துடைய சூருடைய சத்தத்தை கேட்பதென்பது அது கியாமத்து. அந்த உறுதியாக உலகத்தில் வாழுங்கள். இதில் சகோதரர்களே, சபுரை பற்றி எல்லோருக்கும் தெரியும். இன்று சமூகம் சபுரை இழந்து விட்டது. சபுரை இழந்து விமர்சனத்துக்கு அப்பால் ஒருவரை ஒருவர் ஏசுவதும் பேசுவதும் குறை காண்பதும் சபுரைத்தான் இழந்தார்கள். இரண்டாவது தஸ்பீஹ். இந்த தஸ்பீஹையாவது வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். தஸ்பீஹ் என்றால் என்ன? சுருக்கமாக வஸப்பிஹ் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். ஆனால் குர்ஆனில் இந்த தஸ்பீஹ் சம்பந்தமாக 92 ஆயத்துகள் இருக்கிறது. எத்தனை ஆயத்துகள் இருக்குது? 92 ஆயத்துகளுடைய சுருக்கத்தை தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் இந்த 92 ஆயத்தையும் அமல் செய்யக்கூடிய அடிப்படையில் தான் இந்த தஸ்பீகை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்று நாம் இந்த தஸ்பீகுடைய விடயங்களை 10 தலைப்பாக படிக்க போகிறோம். முதலாவது தலைப்பாக தஸ்பீகை பற்றியுள்ள சூறாக்கள். தஸ்பீகை பற்றியுள்ள சூறாக்கள் என்னென்ன சூறாக்கள் அல்லாஹ் இந்த தஸ்பீகை பற்றி பேசுகிறார். இரண்டாவது, அல்லாஹ் தன்னை எவ்வாறு தஸ்பீஹ் செய்கிறார். முதல் தஸ்பீஹ் அதுதான். தஸ்பீஹ் என்றா என்னன்னு பின்னால தான் விளக்கும். அல்லாஹ் தன்னையே தஸ்பீஹ் செய்கிறார். இரண்டாவது. மூன்றாவது, மலக்குகளுடைய தஸ்பீஹ் என்ன, மலக்குகள் எவ்வாறு அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கிறார்கள். நான்காவது, அல்லாஹ் 6 நபிமார்களுடைய தஸ்பீகை குர்ஆனில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். எத்தனை நபிமாருடைய தஸ்பீஹ்? 6 நபிமார்களுடைய தஸ்பீகை அல்லாஹ் குர்ஆனில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். நாலாவது. ஐந்தாவது, மூமீன்களுடைய தஸ்பீஹ். ஐந்தாவது, மூமீன்களுடைய தஸ்பீஹ் உலகத்திலே.
ஆறாவது, முஃமின்கள் ஆகிரத்தில் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வது. முஃமின்கள் ஆகிரத்தில் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வது. ஏழாவது, தஸ்பீஹ் செய்யக்கூடிய இடங்கள் எத்தனை இருக்குது, எந்தெந்த இடங்கள்ல தஸ்பீஹ் செய்யும். எட்டாவது, என்னென்ன வார்த்தையால தஸ்பீஹ் செய்யலாம், தஸ்பீஹுடைய வார்த்தைகள் என்ன. ஒன்பதாவது, தஸ்பீஹால் உள்ள பிரயோஜனங்கள் என்ன, என்னென்ன நன்மைகள் இருக்கு தஸ்பீஹ் செய்யறதால். பத்தாவது, உலகத்தில் இருக்கக்கூடிய மஹ்லூகாத்துகள் படைப்புகள் எவ்வாறு தஸ்பீஹ் செய்யும். இதில் விசேடமாக 2 படைப்பு, மலைகளும் பறவைகளும். இந்த 10 தலையங்கங்களை தான் இன்று 92 ஆயத்துகளை வைத்து சுருக்கி எடுத்திருக்கிறோம். ஏனென்றால் சென்ற பாடங்கள் நாம் அல்லாஹுடைய ஷௌக் லிகாவை பற்றி பார்த்தோம். அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை கல்பில் உள்ளவர் எப்பொழுதும் தஸ்பீஹிலே லயித்திருப்பார். ஷௌக் லிகா ஒரு மனிதனுடைய கல்பில் வந்தால் நாக்கில் தஸ்பீஹ் இருக்கும். அந்தளவு பெருமதியான ஒன்றுதான் தஸ்பீஹ். அல்லாஹ் இந்த ஆயத்திலே தாயிகளை பார்த்து, நபி அவர்களை பார்த்து, நபியே நீங்கள் ஃபஸப்பிஹ், நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுருக்கமாக சொன்னாலும், சகோதரர்களே, குர்ஆனில் 92 ஆயத்துகளில் அல்லாஹ் தஸ்பீஹை பற்றி பேசியிருக்கின்றார். இதில் முக்கியமாக அல்லாஹ் சூறாக்களுடைய ஆரம்பங்களில் 4ஆக பிரிக்கலாம். ஒன்று இறந்த காலம். உதாரணமாக சப்பஹ லில்லாஹ், சப்பஹண்ட இறந்த காலம், மாதி. அல்லாஹ் குர்ஆனில் 3 சூறாக்களுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் இந்த தஸ்பீஹை பற்றி பேசியிருக்கிறார். முதலாவது சூரத்துல் ஹதீத், காலஃபமா ஜுஸுடைய கடைசி சூறாவில் அல்லாஹ் சொல்றான், சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வஹுவல் அஸீஸுல் ஹகீம். வானங்களில் பூமியில் இருக்கும் எல்லாமே அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கிறது. இரண்டாவது சூரா ஹஷ்ருடைய முதல் ஆயத், சூரா ஹஷ்ருடைய முதல் ஆயத், சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வஹுவல் அஸீஸுல் ஹகீம். வானங்களில் பூமியில் இருக்கும் எல்லாமே அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கிறது. கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்து பாருங்க. எல்லாமே தஸ்பீஹ் செய்தா எந்த உணர்வு எங்களுக்கு இருக்கும். மூன்றாவது சூரத்து ஸஃப், கது சமிஅ அல்லாஹ் ஜுஸுல் வரக்கூடிய சூரத்து ஸஃபுடைய முதல் ஆயத், சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வஹுவல் அஸீஸுல் ஹகீம். வானங்களில் பூமியில் இருக்கும் எல்லாமே அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கிறது. இந்த 3 சூறாவும் இறந்த காலத்திலே அல்லாஹ் சப்பஹ என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். இரண்டாவது நிகழ்காலம், எதிர்காலம் பற்றி தஸ்பீஹ பற்றி 2 சூறாக்கள். ஒன்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மிஷாவில் ஓதுவோமே, சூரத்துல் ஜும்ஆ. சூரத்துல் ஜும்ஆவுடைய முதல் ஆயத் என்ன? யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தில் மலிகில் குத்தூஸ். அல்லாஹ் சொல்றான், வானங்களில் பூமியில் இருக்கும் எல்லாமே அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கிறது, எல்லாமே. இரண்டாவது சூரா சூரத்து தகாபுன். சூரத்து தகாபுனுடைய முதல் ஆயத், யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த். வானத்தில் பூமியில் இருக்கும் எல்லாமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யும். அவ இறந்த காலத்தில் 3 சூரா, சூராவுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் தஸ்பீஹ பத்தி, நிகழ்காலத்தை பத்தி பேசக்கூடிய 2 சூரா, சூராவுடைய ஆரம்பத்திலே அவ 5 சூறாவாக ஆயிடுச்சு. மூணாவது ஏவல்,
தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று எங்களை பார்த்து ஏவுகிறார். என்ன சூரா அது? நாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்ஆல ஓதுவோமே, வித்ர் தொழுகையில ஓதுவோமே, சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அஅலா. அல்லாஹ் சொல்றான், மிக உயர்ந்த அந்த அல்லாஹ்வுடைய பெயரை தஸ்பீஹ் செய்யுங்கள். சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அஅலா, உங்களுடைய உயர்ந்த ரப்புடைய பெயரை தஸ்பீஹ் செய், பரிசுத்தம் செய்யுங்கள். தஸ்பீஹ் என்றால் இது ஏவல். சப்பிஹ். அப்ப எத்தனை சூறாவை மாறிட்டு? இப்ப 6 சூறா. 7வது மஸ்தர். அரபுல மஸ்தர்ங்கிறது என்ன சூரா? சூரத்துல் இஸ்ரா. நபி அவர்கள் அல்லாஹ் மிஅராஜ் கொண்டு போனான் தானே, அந்த சூறாவுடைய ஆரம்பம் எவ்வாறு? சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலா. சுப்ஹானல்லதி. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் எவ்வளோ தூய்மையானவன். இந்த 7 சூறாக்களுடைய ஆரம்பமும் எதை பத்தி பேசு? தஸ்பீஹ பத்தி பேசு. அப்ப தஸ்பீஹுடைய முக்கியத்துவத்தை நாங்க விளங்குவோம். சும்மா தஸ்பீஹ்ங்கிறது தஸ்பி மணியை உருட்டுறதுக்கு பேர் அல்ல. தஸ்பீஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த அல்லாஹ் குர்ஆன்ல தல்ஹா பின் உபைதில்லா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் என்ற என்ன கருத்து? தஸ்பீஹ் என்ற என்ன கருத்து? சொன்னாங்க, ஹுவ தன்ஸீஹுல்லாஹ் அன் குல்லி ஸூ, அனைத்து கெடுதிகளையும் விட்டு அல்லாஹ்வை பரிசுத்தம் செய்து. அல்லாஹ் என்ன செய்யறது? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன். இது எங்கட கல்பால வரணும். தாயிகளுடைய சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இவ்வளோ கட்டளைகள் இருக்குது தஸ்பீஹுக்கு. இந்த தஸ்பீஹ் இருக்குது, இது இவ்வளோ சூறாக்கள் தஸ்பீஹ பத்தி பேசுதண்டா, இரண்டாவது தலையங்கமாக அல்லாஹ் எப்படி தன்னை தஸ்பீஹ் செய்கிறார் இந்த விடயத்தை பார்ப்போம். அல்லாஹ் தன்னை எவ்வாறு பரிசுத்தம் செய்கிறார்? சகோதரர்களே, அல்லாஹ் தன்னை பரிசுத்தம் செய்யக்கூடியது உங்களுக்கு தெரியும். குர்ஆனில் 27 இடங்கள்ல வருது. 27 இடங்கள்ல அல்லாஹ் தன்னை பத்தி சொல்றார், நான் தூய்மையான. முதல்ல நாங்கெல்லாம் தஸ்பீஹ் செய்ய முந்தி அல்லாஹ்ட தஸ்பீஹை நாங்க கேட்கணும். முதலாவது அல்லாஹ் சொல்றான், நான் தூய்மை. ஆயத்துல் குர்சி உதாரணமா, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம். அல்லாஹ் சொல்றான், நான் ஹய்யுல் கய்யூம், எனக்கு சின்ன தூக்கமும் இல்லை, பெரிய தூக்கமும் இல்லை. தன்னை பரிசுத்தம் செய்ய. குல் ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹ் சொல்றான், நான் ஒருவன். இதே போல சூரா ஹஷ்ருடைய கடைசி ஆயத், ஹுவல்லாஹு அல்லதீ லா இலாஹ இல்லா ஹு. தொடங்குறானே அல்லாஹ், நான் யாரு? 27 ஆயத்துகள் அல்லாஹ் தன்னை பரிசுத்தம் செய்யறான். சரி, இந்த அல்லாஹ் தன்னை பரிசுத்தம் செய்யறது 3 விடயத்தை விட்டு. எத்தனை விடயத்தை விட்டு? எத்தனை விடயத்தை விட்டு? முதலாவது விடயம், அல்லாவுக்கு ஆக கோபமான விடயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்க்கு பிள்ளை இருப்பதாக வாதிடுவது. அல்லாஹ்க்கு மகன் இருக்குது, அல்லாஹ்க்கு மகள் இருக்குது என்று அந்த காலத்தில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நசாராக்கள் சொல்லிட்டாங்க, மசீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட மகன். யூதர்கள் சொல்லிட்டாங்க, உஸைர் அல்லாஹ்வுடைய மகன். அல்லாஹ்க்கு எவ்வளோ கோபம். என்ன சூரா மரியம் எடுத்து பாருங்க. இந்த அல்லாஹ்க்கு பிள்ளை இருப்பதாக சொல்வதை கேள்விப்பட்டு இந்த மலைகள் இருக்குதே வெடிக்க பார்க்குதா அந்த கோபத்தால். ஏன்னா அந்தளவு அபாண்டம், அந்தளவு அபாண்டம் தான் அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்குது என்று சொல்ற. அதனால் அல்லாஹ்
9 ஆயத்துகள்ல குர்ஆன்ல. எத்தனை ஆயத்தில் விரிவா தானே பார்க்கிறோம் தஸ்பீஹ பத்தி. 9 ஆயத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துறா, எனக்கு எதுக்கப்பா பிள்ளை. சூரத்துல் இஹ்லாஸ்ல சொல்ற மாதிரி, லம் யலித் வலம் யூலத், நான் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, நான் யாராலும் பெறப்படவும் இல்லை. அப்ப அல்லாவுக்கு வாப்பா உம்மா இல்லை, அல்லாஹ்க்கு எந்த பிள்ளைகளும் இல்லை. இன்று உலகத்தில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அல்லாஹ்க்கு பிள்ளை இருப்பதாக வாதாடுறாங்க. நாங்க பின்னால பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எழுப்பாட்டி அல்லாஹ் முழு உலக மனிதர்களை வைத்து அல்லாஹ் கேட்பான், ஈசா நீ மக்களுக்கு சொன்னீர்களா உங்களை கடவுளாக தேர்ந்தெடுக்கும்படி? ஈசா அலைஹிஸ்ஸலாம் உடனே சொல்லுவார்கள், சுப்ஹானக், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன். நான் அப்படி சொல்லுவேனா? அல்லாஹ் கேட்பான். முழு உலகத்தாரையும் வைத்து அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்பான். அதனால் அல்லாஹ் குர்ஆனில் 9 ஆயத்துகளில் அல்லாஹ் தன்னை பரிசுத்தம் செய்கிறான். எனக்கு பிள்ளை கிடையாது, எனக்கு பிள்ளை கிடையாது. அல்லாஹ் வகாலு தஹதல்லாஹு வலதா சுப்ஹானா, இந்த சுப்ஹான் என்று வரும். எங்கெங்கெல்லாம் சுப்ஹான் சுப்ஹான் என்று வருமோ ஓதும் பொழுது விளங்கி கொள்ளுங்க, அல்லாஹ் தன்னை பரிசுத்தம் செய்கிறான். அல்லாஹ் சொல்றான், எனக்கு பிள்ளை இருப்பதாக சொல்றாங்க, நான் தூய்மையானவன். சுப்ஹானஹு அய்யகூன லஹு வலத், சூரத்துன் நிசா 171வது ஆயத்தில் எனக்கு பிள்ளையை விட்டு நான் சுத்தமானவன். சூரா யூனுஸ் 68வது ஆயத்தில் காலு தஹதல்லாஹு வலதா சுப்ஹானா, நான் பிள்ளையை தேர்ந்தெடுத்ததாக சொல்கிறார்கள், நான் தூய்மையானவன். சூரத்துன் நஹல் 57வது ஆயத்தில் வயஜஅலூன லில்லாஹில் பனாத், ஆம்பளை பிள்ளை போதான்னு சொன்னாங்க, மலக்குகள் அல்லாஹ்ட பெண் பிள்ளைகள். அல்லாஹ் சொல்றான், நான் தூய்மையானவன், எனக்கு பெண் பிள்ளை கிடையாது. சூரா மரியம் 35வது ஆயத்தில் மா கான லில்லாஹி அய்யத்தகித மின் வலதின் சுப்ஹானா, நான் பிள்ளையை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, நான் தூய்மையானவன். சூரத்துல் அம்பியா 26வது ஆயத்தில் வகாலு தஹதர் ரஹ்மானு வலதா சுப்ஹானா, ரஹ்மான் பிள்ளையை தேர்ந்தெடுத்ததாக சொல்கிறார்கள், நான் தூய்மையானவன். சூரா ஜுமர் 4வது ஆயத்திலே லவ் அராதல்லாஹு அய்யத்தகித வலதன் லஸ்தஃபா மிம்மா யக்லுகு மா யஷா சுப்ஹானா, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வா பிள்ளையை தேர்ந்தெடுக்கணும், எனக்கு எதுக்கு பிள்ளை, நான் தூய்மையானவன். சகோதரர்களே, 9 ஆயத்துகள் அல்லாஹ் சொல்றான், நான் தனித்தவன். ஹுவல்லாஹுல் வாஹிதுல் கஹ்ஹார். இது அல்லாஹ் தன்னை பரிசுத்தம் செய்யக்கூடிய 3 வகைகளில் முதலாவது. அல்லாஹ்க்கு பிள்ளை இல்லை. இரண்டாவது, அல்லாஹ்வுக்கு கூட்டு கிடையாது. இரண்டாவது, அல்லாஹ் தன்னை பரிசுத்தம் செய்கிறான். அல்லாஹ்க்கு எந்த கூட்டும் என்ன? அல்லாஹ்வோட வேற கடவுள் 2 பேர் இருக்கிறாங்க, வானத்தில் ஒரு கடவுள், பூமியில் ஒரு கடவுள், அல்லது சிலரை வச்சு தான் நான் செய்கிறேன். இது அல்லாஹ் பரிசுத்தம் செய்கிறான் 10 ஆயத்துகள். அவ மேலுள்ளது 9 ஆயத்தில் தஸ்பீஹ். ரெண்டாவது, எனக்கு எந்த கூட்டும் கிடையாது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே இபாதத் செய்கிறோம், உன்னிடமே உதவி தேடுறோம். இபாதத் வேற யாருக்கும் இல்லை, உதவி தேடுறது வேற யார்ட்டையும் இல்லை, யா அல்லாஹ் உனக்கிட்ட மட்டும்தான். 10 ஆயத்துகள் அல்லாஹ் இதை தெளிவுபடுத்துகிறார். மூன்றாவது சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு குறை இருப்பதாக வாதாடுறார். உதாரணமாக யூதர்கள் சொன்னாங்க, யதுல்லாஹி மக்லூலா, அல்லாஹ்ட கை கட்ட கை என்றால் எப்படியெல்லாம் அல்லாஹ்க்கு குறை சொல்லேலுமோ, அல்லாஹ் கிட்டத்தட்ட 9 ஆயத்துகள்ல 7 சூறாக்கள் 9 ஆயத்துகள்ல தன்னை பத்தி பரிசுத்தம் செய்யும். அப்ப இந்த 3 வகையான தஸ்பீஹ். முதலாவது என்ன தஸ்பீஹ்? பிள்ளையை விட்டும் நான் பரிசுத்தமானவன். அப்ப நாங்க சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லும் பொழுது சும்மா சொல்லப்படாது.
இதெல்லாம் கற்பனைக்கு எடுத்துதான் சுப்ஹானல்லாஹ். அதுதான் தஸ்பீஹ். நாங்க சொல்ற சுப்ஹானல்லாஹ் அஸர தொழுது முடிய சுப்ஹானல்லாஹ் 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 என்ன ஸ்பீட் அது? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். இதன் இது அல்ல சகோதரர்களே தஸ்பீஹ். கல்புல் எடுக்கணும். அல்லாஹ் பிள்ளையை விட்டும் பரிசுத்தமானவன், அல்லாஹ் கூட்டை விட்டும் பரிசுத்தமானவன், அல்லாஹ் குறைகளை விட்டும் பரிசுத்தமானவன். அதற்கு பிறகுதான் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். பின்னால விளங்கும் உங்களுக்கு. இந்த சுப்ஹானல்லாஹ் என்று ஒன்று சொன்னா என்ன கிடைக்கும்? அது கல்பால சொல்லணும். தஸ்பீஹ் கல்பால சொல்லணும். சில உலமாக்கள் நாதாக்கள் முதலாவது சுப்ஹானல்லாஹ்விலே மாலை மாலையா கண்ணீர் வந்துடும். இவ்வளோ படைச்ச அல்லாஹ்க்கு நன்றி கட்ட சமூகமாயிட்டே இந்த சமூகம். இது முதலாவது சகோதரர்களே, அல்லாஹ் தன்னை புகழக்கூடிய தஸ்பீஹ. இது இரண்டாவது வகை. மூன்றாவது சகோதரர்களே, படைப்பினங்களில் முதலாக அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்தவர்கள் யார்? மலக்குகள். படைப்பினங்களில் முதலாக அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்தவர்கள் மலக்குகள். ஏன்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً قَالُوا أَتَجْعَلُ فِيهَا مَن يُفْسِدُ فِيهَا وَتَسْفِكُ الدِّمَاءَ وَنَحْنُ نُسَبِّحُ بِحَمْدِكَ وَنُقَدِّسُ لَكَ. அல்லாஹ் சொன்னான், பூமியில கலீஃபாக்களை படைக்க போகிறேன். மலக்குகள் கேட்டாங்க, யா அல்லாஹ், ரத்தம் ஓட்டி குழப்பம் செய்கிறவங்களையா படைக்க போகிறாய்? நாங்க உன்னை தஸ்பீஹ் செய்கிறோமே. وَنَحْنُ نُسَبِّحُ بِحَمْدِكَ وَنُقَدِّسُ لَكَ. ஒன்னு நாங்க பரிசுத்தம் செய்கிறோமே யா அல்லாஹ். அப்ப முதல் தஸ்பீஹ் செய்கிறவங்க யாரு? மலக்குகள். எத்தனை மலக்கு தஸ்பீஹ் இருக்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தத்திஸ் ஸமா وحق لها أن تئط وما فيها موضع أربع أصابع. இந்த வானம் இருக்குதே சத்தம் விடு. வானம் என்ன செய்து? பின்னால் இன்ஷா அல்லாஹ் படிச்சுட்டு போகல விளங்கும். இந்த இடி உழுது, இடி இடி இது என்ன? இந்த இடிங்கிறது என்ன? நாங்கள்லாம் இடி இடிச்சா சிலவங்க பயந்துருவோம், சிலவங்க எங்களுக்கு இரும்பொன்றிக்குத்தானே இடிய தாக்காது. பின்னால பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இடி என்கிறது மலக்குடைய தஸ்பீஹ். இடி என்கிறது என்ன? அரபுல சொல்ற ராத். சூரத்துர் ராத் என்று தனி சூறாவே குர்ஆன்ல இருக்கு. வயுஸப்பிஹுர் ராது பிஹம்தி. அந்த இடியை அனுப்புறது மலக்கு தான், மலக்குடைய சத்தம் தான். ஷியாக்கள் சொல்லுவாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு சத்தம் போடுறாங்க. இடி விழும் பொழுது இடியுடைய சத்தம் வரும் பொழுது சொல்லுவாங்க, இது அலி ரலியல்லாஹுடைய சத்தம் என்பாங்க. பிழை. தஃப்சீர்களை பார்க்கும் பொழுது இடி என்கிறது மலக்குடைய தஸ்பீஹ். மலக்குடைய தஸ்பீஹ் இடியா இருந்தா எவ்வாறு இருந்திருக்கு? ஹதீஸ்ல வந்திருக்குது, அத்தத்திஸ் ஸமா, வானம் குமுறுகிறது. وحق لها أن تئط, வானம் குமுறுவது. குமுறுண்டா என்ன? சத்தம் போடுறது. அதற்கு கடமையாக்கப்பட்டு விட்டது. ஏன்? வானத்தில் 4 விரல்கள் வைக்கும் இடம் இருந்தால், இந்த அளவு இடம் இருந்தா அந்த இடத்துல ஒரு மலக்கு சுஜூதில் இருக்கிறார், தஸ்பீஹில் இருக்கிறார். அவ்வளோ நிறைய மலக்குகள். கண்ணுக்கு விளங்குது இல்லையா? இன்ஷா அல்லாஹ் சக்கராத்ல விளங்கும். எப்ப விளங்கும்? சக்கராத்ல மலக்குகள் விளங்கணுமே கட்டாயம். இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து, உயிர் பிரியிற தருணம் நான் மௌத்தானா சொல்லுங்க, மௌத்தாகாட்டி சொல்லிடாதீங்க. மலக்குகள் வந்து முசாஃபஹா செஞ்சாங்க. சக்கராத்ல முசாஃபஹா நடக்குது இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட. மலக்குகளுடைய தஸ்பீஹ். மலக்குகள் பேச ஆரம்பிச்சாலே தஸ்பீஹ கொண்டு அல்லாஹ்வோட பேசுவாங்க. எப்படி? அல்லாஹ் சூரா பக்ரால சொல்றார். இப்ப அல்லாஹ் சொல்லிட்டானே, قال إني أعلم ما لا تعلمون. அல்லாஹ் சொல்லிட்டான், உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும்.
மலக்கு என்ன பதில் சொன்னாங்க? காலு சுப்ஹானக். இதான் தஸ்பீஹ். காலு சுப்ஹானக் லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். சொன்னாங்க, யா அல்லாஹ் நீ தூய்மையா, சுப்ஹானக் எங்களுக்கு அந்த அறிவு இல்லையா அல்லாஹ், நீ படிச்சு தந்தது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். இது மலக்குடைய தஸ்பீஹ் சுப்ஹானக். ரெண்டாவது. மூன்றாவது சூரத்துல் அம்பியால் அல்லாஹ் சொல்றார், நாங்களா சாப்பிடுவோம் தானே, குடிப்போம், தூங்குவோம், மனைவி மக்களோட வாழுவோம், மலக்குகளுக்கு இந்த வேலை ஒன்றும் இல்லை. மலக்குகள் சாப்பிட்றது இல்லை, மலக்குகள் குடிக்கிறது இல்லை, மலக்குகளுக்கு திருமணம் இல்லை, தூக்கம் இல்லை. அப்ப என்ன வேலை? தஸ்பீஹ். தஸ்பீஹ் செஞ்சிட்டே இருக்கணும். அல்லாஹ் சொல்றார், யுஸப்பிஹூனல் லைல வன்னஹார லா யஃப்தரூன். விடாம சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். மலக்குகளுக்கு அல்லாஹ் ஒரு தஸ்பீஹை கொடுத்திருக்கிறார். என்ன தஸ்பீஹ்? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி. இதான் தஸ்பீஹ் அவங்களோட. சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி. இது மலக்குகளுடைய தஸ்பீஹ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தஸ்பீஹ் அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கிறார். எங்களுக்கு நாங்கள் 15 தஸ்பீஹ் எழுதி தந்திருக்கேன். நான் கடைசியாக அதை விளங்கப்படுத்துகிறேன். 15 தஸ்பீஹுடைய மலக்குடைய தஸ்பீஹும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இப்போ மலக்குகளுக்கு தொடராக தஸ்பீஹில் இருப்பாங்க, தஸ்பீஹை விட மாட்டாங்க. சரி, மலக்குகளுடைய பல வகைகள் இருக்கு. ஒரு வகை மலக்கு கரூபியூன். கரூபி மலக்குடைய ஒரு வகை இருக்குது, கரூபியூன். இவங்க தான் லௌஹுல் மஹ்ஃபூஸ் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றானே, லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன். கரூபியூன். ரெண்டாவது மலக்குகள் யாருண்டா, அர்ஷ சுமக்கிறாங்க, ஹமலத்துல் அர்ஷ். இந்த அர்ஷ சுமக்கிற மலக்குகள் தஸ்பீஹ் செஞ்சுட்டே இருக்கணும். அவங்க தஸ்பீஹ் செஞ்சு கொண்டே இருக்கும். அல்லாஹ் சூரத்து ஜுமர் 75வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், எங்களை பார்த்து சொல்றான், வதரல் மலாயிகத ஹாஃபீன மின் ஹவுலில் அர்ஷ் யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம். நீங்க பாப்பீங்க, அரிஷுக்கு சூழாக இருக்கும் மலக்குகள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வை தஸ்பீஹ். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். சூரா காஃபிர் 7வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ வமன் ஹவுலஹு யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம். அர்ஷ சுமக்கிறாங்களே மலக்குகள், இவங்க அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்துட்டே இருப்பாங்க. நாங்க செய்யற 100 தஸ்பீஹ் 33 தஸ்பீஹ் கணக்கெடுக்காம செய்யற தஸ்பீஹ் அல்லாஹ்க்கு தேவைப்படாது. சில நேரம் கணக்கெடுக்காம தான் உலகால தஸ்பீஹ் செஞ்சிருப்போம் நினைக்கிறேன். யாரும் இந்த தஸ்பீஹை பத்தி படிக்காம தஸ்பீஹ் செய்யறாங்களோ அவங்க கணக்கெடுக்காம தஸ்பீஹ் செஞ்சிருது. வெண்டைக்கு இஷா தொழுது தஸ்பீஹ் செஞ்சோம். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இஷா தொழுது இமாம் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்றார், நீங்களும் சுப்ஹானல்லாஹ்ன்றீங்க. சுப்ஹானல்லாஹ்னு சொல்லும் பொழுது உங்களோட கல்புல இந்த சிந்தனைகள் வந்ததா? அல்லாஹ்வை நான் பரிசுத்தம் செய்கிறேன், பிள்ளைகளை விட்டு பரிசுத்தமானவன் அல்லாஹ், கூட்டை விட்டு பரிசுத்தமானவன் அல்லாஹ், குறைகளை விட்டு பரிசுத்தமானவன் அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இல்ல சும்மா கிளிப்புள்ள பாடம் மாதிரி சுப்ஹானல்லாஹ் சொன்னோமா? நாங்க எங்களை மாத்திக்கொள்ளோம், நண்பர்களுக்கு இதை படிச்சு கொடுக்கும். அதனால தான் 92 ஆயத்தை சுருக்கின்றை கொண்டு வந்திருக்கு. எவ்வளோ நேரம் போனாலும் பரவாயில்லை என்று அவ்வளோ விடயத்தையும் படிக்கும். அப்பதான் ஒரு சுப்ஹானல்லாஹ் எங்களுக்கு போதும், ஒரு தஸ்பீஹ் போதும். அப்ப மலக்குகள் பேச ஆரம்பிச்சாலே தஸ்பீஹ். ரெண்டாவது, மலக்குகள் சாப்பிடுறது இல்லை, தஸ்பீஹோடையே தான் இருக்கிறது. மூன்றாவது, அர்ஷ சுமக்கக்கூடிய மலக்குகளும் தஸ்பீஹ். இது மலக்குகளுடைய தஸ்பீஹ், மூன்றாவது தலையங்கம். நாலாவது தலையங்கம் நபிமார்களுடைய தஸ்பீஹ். அல்லாஹ் 6 நபிமார்களுடைய வரலாறுகளை தஸ்பீஹாக சொல்லி இருக்கிறார். 6 நபிமார்களுடைய வரலாறு. இதுல முதல் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம்.
முதல் நபியார் தஸ்பீ செஞ்ச நபியுடைய பட்டியல்ல யார் வாராங்க? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். ஏன்? கஷ்டத்தின் பொழுது அவர் முடிவெடுத்தார், எனக்கு வேற வழி இல்லை, எனக்கு வேற வழி இல்லை, ஒரே ஒரு வழி இருக்குது, நான் தப்புறதுக்கு தஸ்பீஹ் மட்டும்தான். இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் தத்தளிக்குது, வேறு வழி இல்லை. மண்டியிடாத போய் யாரிடமும், பிச்செடுக்காத யாரிடமும், உனக்கு ஒரு வழி இருக்குது, தஸ்பீஹ். நீ மண்டியிடுற சமூகம் அல்ல, நீ பிச்செடுக்கிற சமூகம் அல்ல, நீ ஒரே ஒரு வழி இருக்கு, தஸ்பீஹ். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் முடிவெடுத்தார், இதற்கு மேல் என்னால தப்பேலார். உலக வரலாற்றில் மீன் விழுங்கிய ஒருவரை மீன் வெளியே கக்கி இருக்குதா? உலக வரலாற்று எடுங்க. கடல்ல விழுந்த ஒருவன், ஆழமான கடல்ல விழுந்த ஒருவன் தப்பி வந்திருக்கிறாரா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் புத்திசாலியா இல்லையா? எங்களை மாதிரி வீட்டில் இருக்கிற வெள்ளப்புடவையை கட்டி திரிஞ்சவன் அல்ல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். வெள்ளப்புடவை நீ கம்பியில கட்டி, காலில் கட்டி, கையில கட்டி, கஃபனா கட்டி தீர்வு கிடைக்குமா உனக்கு? யார் சொல்லி தந்த தீர்வு இது? மடத்தனமான சமூகமாக வாழ்றோமே நாங்க. தீர்வு இருக்குது அல்லாஹ்விடம். உள்ளங்களை மாத்திரவன் அல்லாஹ். தஸ்பீஹ்ல இறங்கு. வெள்ளப்புடவை கட்டினவங்க தஸ்பீஹ் செய்யுங்க. நீங்க சமூகத்தை கூப்பிட்டுடுங்க. என்ன தஸ்பீஹ பயன்படுத்தினார்? அல்லாஹ் சொல்றான், அதாவது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். என்ன சொன்னார்? லா இலாஹ இல்லா அன்த், யா அல்லாஹ், உன்னை தவிர எனக்கு வேறு கடவுள் இல்லை. சுப்ஹானக், நீ தூய்மையானவன், நீ பரிசுத்தமானவன், நான் அநியாயக்கார். இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ் சொல்றான், அவர் அந்த தஸ்பீஹ செய்யலண்டா லலபித ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், கியாமத் வரைக்கும் மீனுடைய வயிற்றிலே தான் இருந்திருப்பார். கப்பலை விட்டு வெளியே போட்டுட்டாங்க, நைனவால கடல். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, தூக்கி எறிஞ்சிட்டான். இப்ப யார் இருக்கிறா? நீ மாலுமீர காலை பிடிக்கிறதா? போய் கப்பல் இருக்கிறோட கெஞ்சிறதா? நபி கெஞ்ச மாட்டாரே. பார்த்தார், ஒரு முடிவும் இல்லை, அல்லாஹ் மட்டும் கூப்பிடுவோம். சரி, அல்லாஹ்வை கூப்பிடுறதிலும் பல முறை இருக்குது, தஸ்பீஹ் செய்வோம் அல்லாஹ். உடனே இறங்கினார், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ் மீன் அனுப்புறான். மீன் அப்படியே விழுங்கியது, மீன் வகுத்துக்குள்ள அப்படியே போயிட்டார். 40 நாள் மீன் கடல்ல சுத்துது. அங்கிருந்து தஸ்பீஹ் செய்கிறார் மீன் வகுத்துக்குள்ள இருந்து. மலக்குகள் சொல்றாங்க, யா அல்லாஹ், கடலுக்குள்ள இருந்து தஸ்பீஹுடைய சத்தம் வருது. மலக்குகளுக்கு தெரியாது. ஏனென்றா மீனுடைய தஸ்பீஹ் வேற, பறவைகளுடைய தஸ்பீஹ் வேற. இது ஒரு மனிதனுடைய தஸ்பீஹின் ஓசை கடலுக்குள் இருந்து வருகிறதே அல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், எனது அடியார் யூனுஸ், எனது அடியார் யூனுஸ் அங்கிருந்து தஸ்பீஹ் செய்கிறார். ஜெயில இருக்கீங்களா? தஸ்பீஹ்ல இறங்குங்க. கஷ்டத்தில் இருக்கிறீங்களா? விசா பிரச்சனையா, ஏழ்மை பிரச்சனையா, எவனுக்கும் ஏசுறதுல பிரயோஜனம் இல்லை, தஸ்பீஹ் செய். ஒரு நோயா, தஸ்பீஹ் செய். சுப்ஹானக். 40 நாள் மீன் சுத்துது. அப்படியே சுத்திட்டு வந்து கடைசியா அல்லாஹ் தஸ்பீஹுடைய அகோரம் அவ்வளோ கூடுதலா தஸ்பீஹ் இறங்கிட்டார். மீன் அப்படியே வந்து கரையில வந்து கக்குது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கக்கினதோட 40 நாளை பிறகு வெளியே வந்தா எவ்வாறு இருக்கும்? அப்படியே அல்லாஹ் அந்த இடத்துல யக்தீன், சுரக்கா மரத்தை அல்லாஹ் அப்படியே முளைக்க வைக்கிறார். அப்படி ஏன்? சுரக்கா இலையில கொசு வைக்காது. ஏனென்றா 40 நாளை பிறகு வெளியே வந்திருக்கிறார். அந்த இடத்துல இருந்துதான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வெளிவந்தார். முதல் அல்லாஹ் சொல்லக்கூடிய தஸ்பீஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய தஸ்பீஹ். இரண்டாவது தஸ்பீஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்த தஸ்பீஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலை அடிவாரத்தில் அல்லாஹோட பேசுறதுக்கு போறார். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹோட பேசி இன்பம் கண்டவன்.
وَكَلَّمَ اللَّهُ مُوسَى تَكْلِيمًا. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி அழைத்து கொண்டு அப்படியே மதியனிலிருந்து வரும் பொழுது என்ன செய்தாங்க, ஒரு வெளிச்சம் ஒன்று விளங்குது. மனைவி இடத்துல சொன்னாங்க, நான் அந்த வெளிச்சத்தை எடுத்துட்டு வாரேன் அப்படின்ட்டு. மிஸ்ருடைய கடைசி எல்லைதான் தூர்சீனா மலை, பலஸ்தீனுடைய போர்டர். தூர்சீனா மலையடிய வந்ததோடு அல்லாஹ் அழைத்தான், ஐயா மூசா, மூசா செருப்ப கலத்துங்க வாங்க. எவ்வளவு இன்பமா இருக்கும். அல்லாஹ் சொன்னான், இன்னி அனல்லாஹ் ரப்புல் ஆலமீன். மூசா, நான் தான் அல்லாஹ். காதுக்கு விழுந்துச்சா அந்த வார்த்தை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு? எவ்வளவு இன்பமா இருந்திருக்கு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், சரி, وَأَنْ أَلْقِ عَصَاكَ, அசாவை போடுங்க. பாம்பாயிட் புடிங்க. இன்னக மினல் ஆமினீன், பயப்படாதீங்க, புடிங்க. பொக்கெட்ல கையை போடுங்க, வெளியெடுங்க, வெளிச்சம். சரி, ரெண்டும் தந்துட்டேன். போங்க ஃபிரௌன்ட்ட போய் தாவத்தை கொடு, இஸ்லாமிய அழைப்பை கொடுங்க. யா அல்லாஹ், அவங்கள ஒரு ஆளை கொலை செஞ்சிருக்கிறேன் யா அல்லாஹ், அகாஃபு யக்துலூன், என்னை கொல்லுவாங்கன்னு பயமா இருக்குது யா அல்லாஹ். என் சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் என்னோட அனுப்பு, அவர் நல்லா பேசுவார். சரி, ரெண்டு பேரும் போகும். இவ்வாறு அல்லாஹ்வோட பேசி பழகினவர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்ப அல்லாஹ் தூர்சீனா மலைக்கு கூப்பிடுறார். சரி, போயிட்டாங்க. பேசியிருந்த மாதிரி சொன்னாங்க, யா அல்லாஹ், உன்னை பார்க்கணும்னா. இந்த உலகத்துல அல்லாஹ்வை பார்க்க இயலாது, அல்லாஹ் உன்னை பார்க்கணும். அல்லாஹ் சொன்னான், லன் தரானி, மூசா பார்க்க இயலாது, இல்ல பார்க்கணும். அல்லாஹ் தன்னுடைய 10 படைப்புகள் அனுப்பியதாக, 10 படைப்புகள், 10வது படைப்பு வந்ததோடு பாரிய வெளிச்சம், தூர் மலை வெடித்தது. ஃபஹர்ர மூசா ஸாயிகா, உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் மயங்கி விழுந்துட்டார். மயங்கி விழுந்து எழும்பினதோடு என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? சுப்ஹானக், யா அல்லாஹ், நீ தூய்மையானவன். துபுது இலைக், தௌபா செய்றேன் யா அல்லாஹ். வ அனா அவ்வலுல் முஃமினீன், யா அல்லாஹ், நான் முதலாவது மூமின் தான். அல்லாஹ் சூரத்துல் அராஃப் 143வது ஆயத்துல தெளிவுபடுத்துறான். நம்பிட்டேன், ஒண்ணு பார்க்க தேவையில்லைன்னா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பார்த்தாங்களா? பார்க்கல. எழும்பினதோட முதல் செஞ்சது என்ன? தஸ்பீஹ். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் 8 துவா கேட்டாங்க ஒரே அடியா. அல்லாஹ் 8 துவாவையும் ஆஷூரா தினத்துல கபூல் செய்தார். ஆஷூரா நோம்பு பிடிக்க சொல்லுவாங்களே, என்னத்துக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அப்படியே துவா கேடு, யா அல்லாஹ், என் நெஞ்ச விசாலமாக்கு, என் விடயங்களை லேசாக்கு, நாக்குடைய முடிச்ச அவிழ்த்திரு என்றெல்லாம் கேட்டுட்டு வந்து சொன்னாங்க, ஏன் கைனு சப்பிஹக கதீரா, யா அல்லாஹ், உன்னை அதிகமா தஸ்பீஹ் செய்யும். என்ன ஆசனைக்கு? அதிகமா உன்னை தஸ்பீஹ். அல்லாஹ் துவாவை கபூல் செய், தஸ்பீஹுடைய பாக்கியத்தை கொடுத்தான். இது 2வது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். 3வது தஸ்பீஹ் செய்த நபிதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தஸ்பீஹ் செய்யும் பொழுது 2 படைப்புகள் சேர்ந்து தஸ்பீஹ் செய்யும். ஒன்று மலைகள், 2வது பறவைகள். ஏன்னா தஸ்பீஹ், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த குரல் வளம் இருக்குதே, அது மிக இனிமையானது. மிஸ்மாரு தாவூத் என்கிறது, தாவூதுடைய குரல் அந்த இன்பமானது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தஸ்பீஹ் செய்யும் பொழுது ஜபூர ஓதுவார்கள் தஸ்பீஹோடு, பறவைகளும் மலைகளும் தஸ்பீஹ் செய்யும். அல்லாஹ் குர்ஆனில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய தஸ்பீஹ பத்தி அல்லாஹ் 3 இடத்துல சொல்லியிருக்கிறார். ஒன்று, வஸخرنا مع داوود الجبال يسبحن والطير وكنا فاعلين. தாவூத் அலைஹிஸ்ஸலாமோடு பறவைகளும் மலைகளும் தஸ்பீஹ் செய்யும் அல்லாஹ் சொல்றார். சூரத்துல் அம்பியாவில் அல்லாஹ் இதை தெளிவுபடுத்துகிறார் 79வது ஆயத்தில். சூரா சாத் 17வது ஆயத்தில், இன்னா சخرنல் ஜிபால மாஹு யுஸப்பிஹ்ன பில் அஷிய்யி வல் இப்கார். அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்
பறவைகள் பேசும் வார்த்தைகள் விளங்கும். ஒரு இடத்துல எழுதுறாங்க, ஒரு நாள் ஒரு பறவையை பார்க்கிறாங்க, தஸ்பீ செய்து கொண்டிருக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், எங்களுக்கு விளங்காதே பறவைட பாசை. கேட்டாங்க, என்ன தஸ்பீ செய்கிறாய்? அது சொன்னது, சுப்ஹான காலிகின் நூர், பிரகாசத்தை படைத்த அல்லாஹ் எவ்வளவு தூய்மையான. இது பறவையுடைய தஸ்பீஹ், எவ்வளவு விசாலமான தஸ்பீஹ் என்று பாரு. நாங்க மட்டுமல்ல தஸ்பீஹ் செய்யறோம். இது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய தஸ்பீஹ் அல்லாஹ் மூன்றாவது. நான்காவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய தஸ்பீஹ் அல்லாஹ் சொல்ற. என்ன தஸ்பீஹ் என்று வரல, சுப்ஹானல்லாஹ், சுப்ஹான ரப்பி, ஏதாவது தஸ்பீஹ் தான், சுப்ஹான் என்று வரும். ஹஸ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எப்ப தஸ்பீஹ் செய்ய சொன்னான்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளையை கொடுத்தான் அல்லாஹ். இப்ப பிள்ளைய நன்மாராயத்தை அல்லாஹ் சொல்லிட்டு சொன்னான், வஸப்பிஹ் பில் அஷி வல் இப்கார், காலையும் மாலையும் தஸ்பீஹ் செய்யுங்க அல்லாஹ், தஸ்பீஹ் செய்யுங்க அல்லாஹ். ஃபஅவ்ஹா இலைஹிம் அன் ஸப்பிஹூ புக்ரதன் வ அஷியா, சூரா மரியம் 10வது ஆயத்துல சொன்னாங்க தஸ்பீஹ் செய்யுங்க. இது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய தஸ்பீஹ். 4வது நபி. 5வது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தஸ்பீஹ். எப்ப தஸ்பீஹ் செய்வாங்க? அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில. நான் சொன்னனே சூரா மாயிதா 116வது ஆயத்தில் அல்லாஹ் கேட்பான், அன்த குல்த லின்னாஸ், நீ மக்களுக்கு சொன்னீங்களா ஈசா, என்னையும் என்ற உம்மா மரியமையும் கடவுளாக நீங்கள் எடுங்கள் என்று சொன்னீர்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி பதில் சொல்லுவாங்க தெரியுமா? சுப்ஹானக், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், யா அல்லாஹ், மா யகூனு லீ அன் அகூல மா லைஸ லீ பிஹக்க, எனக்கு உரிமை இல்லாத நான் எப்படி அல்லாஹ் பேசுவேன்? நான் எப்படியாவது சொல்லுவேனா என்ன கடவுளாக எடுங்க, என் உம்மாவை கடவுளாக எடுங்க நான் சொல்லுவேனா? யா அல்லாஹ். தஸ்பீஹோட தான் பேச்சு தொடங்குவாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். 6வது எங்களுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தஸ்பீஹ். சகோதரர்களே, அல்லாஹ் நபி அவர்களுக்கு தஸ்பீஹ் செய்யும்படி சொல்லியிருக்கிறார். குர்ஆன்ல நபி அவர்களுக்கு தஸ்பீஹ பற்றி சொல்லப்பட்ட சூறாக்களில் 2 சூறாக்களை தவிர மற்ற எல்லா சூறாவும் மக்காவில் இறங்கிய சூறா. 2 சூறா, ஒன்று சூரத்துல் இன்சான், 2வது சூரத்துல் நஸ்ர், இதா ஜா நஸ்ருல்லாஹி. இந்த 2 சூறா மட்டும்தான் மதீனாவில் இறங்கின சூறா. மற்ற எல்லாமே தஸ்பீஹ் செய்யுங்க தஸ்பீஹ் செய்யுங்கன்றது மக்காவில் இறக்கப்பட்டதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் தஸ்பீஹ செய்யும்படி சொன்னது, தஸ்பீஹோட சேர்த்து சபர், பொறுமையோட தஸ்பீஹ் செய்யுங்க இங்க சூரா காஃப்ல. 2வது தவக்குலோட தஸ்பீஹ் செய்யுங்க. 3வது சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கடைசியாக படித்து கொடுத்த ஒன்றுதான், நபியே நீங்க எங்கள்கிட்ட வரப்போறீங்க, உங்களோட அஜல் முடிய போகுது, உங்களோட கடைசி காலத்தை தஸ்பீஹில் ஆக்கி கொள்ளுங்க. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ், இருக்குதா குர்ஆன்ல? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு, நபியே அல்லாஹ்வுடைய புகழை தஸ்பீஹ் செய். சகோதரர்களே, எங்களுக்கும் கடைசி காலம் விளங்கிட்டோம்டா நாங்களும் தஸ்பீஹ் இஸ்திக்ஃபார்ல இறங்கிறோம். ஏன்? தஸ்பீஹ் செய்ய செய்ய அல்லாஹ்வுடைய ஷௌக் வரும். நபி அவங்க தஸ்பீஹ்ல இறங்கிட்டாங்க. என்ன தஸ்பீஹ் செஞ்சாங்க பின்னால சொல்றேன் உங்களுக்கு, பின்னால வரும் அந்த தஸ்பீஹுடைய விடயத்துல வரும். ருக்கூல சுஜூதுல தஸ்பீஹ கூட்டிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அல்லாஹ்வோட அன்பு காதல் வந்துட்டு கல்புல. அல்லாஹ்வோட அன்பு வந்தா மற்றதெல்லாம் போயிடுமா இல்லையா? ஒரு ஆளோட அன்பு எடுத்துட்டு மற்ற எல்லா அன்பையும் இல்லாமக்கலாம் தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கல்புல அல்லாஹ்வோட அன்பு வந்துட்டு சக்கராத்துல இருக்கிறாங்க. யார் மடியில் இருக்கிறாங்க?
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட மடியில் அப்படியே தூக்கி வச்சிட்டு இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ், இன்னும் கொஞ்சம் வாழுங்க, இன்னும் கொஞ்சம் வாழுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியுடைய பேச்சை கேட்டாங்களா, அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்தாங்களா? சொன்ன வார்த்தை அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா, யா அல்லாஹ் உன்னோட்ட வரப்போறே. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்களா, இதல்லா யக்தாருனா, எங்களை தேர்ந்தெடுக்காம போறாரு. அந்த நேரம் மனைவியை தேர்ந்தெடுக்கிறது அல்லாஹ்வை தேர்ந்தெடுக்கிறதா? அல்லாஹ்வை. அதான் தஸ்பீஹ். சகோதரர்களே, கடைசி காலம் தஸ்பீஹ்ல கழியணும். இது அல்லாஹ் 6 நபிமார்களுடைய தஸ்பீஹ் அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். சரி, அடுத்தது மூமின்களுடைய தஸ்பீஹ். நாங்க எப்ப தஸ்பீஹ் செய்யணும்? முதலாவது தஹஜ்ஜத்துக்கு எழும்பினதோட முதல் வார்த்தை தஸ்பீஹத்தான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துக்கு எழும்பினா ஓதுற ஆயத் சூரா ஆல இம்ரான்ல, ரப்பனா மா خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. தஹஜ்ஜத்ல ஓதுற ஆயத் இதுதானே. இன்ன ஃபீ خلق السماوات والارض சூரா ஆல இம்ரானுடைய கடைசி ஆயத். இதுதான் முதல் ஓதும். அந்த ஆயத்துல பாருங்க, இந்த ஆயத்து வரும். என்ன ஆயத்து? ரப்பனா மா خلقت هذا باطلا, யா அல்லாஹ் நீ உலகத்தில் இதை வீணா படைக்கல. யா அல்லாஹ் சுப்ஹானக், நீ தூய்மையானவன். யா அல்லாஹ் எழும்பினதோட முதல் வார்த்தை சுப்ஹானக். இரண்டாவது சகோதரர்களே, இரண்டாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சூரத்து சஜிதா ஓதுறோம் சுபஹ் தொழுகையில். ஏன் சுஜூது செய்கிறது? ஒரு நாளையா யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? ஏன் சுஜூத் செய்கிறது? சுபஹ் தொழு வெள்ளிக்கிழமை சுபஹ்ல சஜிதா சுஜூத் செய்வாங்க தானே. ஏன்? அல்லாஹ் சொல்றான், இன்னமா யூமினு பிஆயாத்தினா அல்லதீன இதா துக்கிரு பிஹா خروا سجدا وسبحوا بحمد ربهم وهم لا يستكبرون تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا ومما رزقناهم ينفقون. மூமின்களுடைய 6 தன்மைகள் அல்லாஹ் சொல்றான். அதுதான் சுஜூத் செய்றாங்க. உடனே இன்னமா யுமினு பிஆயாத்தினா அல்லதீன இதா துக்கிரு பிஹா. மூமின் என்றா யாரு தெரியுமா? எங்கட வார்த்தை சொல்லப்பட்ட நம்பிடுவான். துக்கிரு பிஹா. இரண்டாவது வஸப்பஹு பிஹம்தி ரப்பிஹிம், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வார். மூமின் என்ன செய்வார்? அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வார். எண்டத்தோட ஹர்ரு சுஜ்ஜதா, சுஜூதுல விழுந்துருவார். அப்படியே சுஜூது போறமுடன் எழும்பினத்தோட ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஅ, இரவுகள்ல தஹஜ்ஜத் கியாமுல் லைல் தொழுவார்கள், எங்களை அழைப்பார்கள், அச்சத்தோடும் ஆதரவோடும் எங்களை அழைப்பார்கள், நாங்க கொடுத்ததை செலவழிப்பார். இந்த 6 அம்சத்தையும் அல்லாஹ் அந்த ஆயத்துல 2 ஆயத்துல சொல்லிட்டான். அதுல முக்கியமான அம்சம் சகோதரர்களே தஸ்பீஹ். மூமீன்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வார்கள் அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப மூமீன்களுடைய தஸ்பீஹ் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறான். மூன்றாவது, அல்லாஹ் தொடராக மூமீன்களை தஸ்பீஹ் செய்ய சொல்ற. முஸ்லிமா இல்லை, ஏன்னா முஸ்லிம் விடுவார், மூமினுக்கு இன்பமாயிரும் தஸ்பீஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா வஸப்பிஹூஹு புக்ரதன் வஅஸீலா. சூரத்துல் அஹ்ஸாப் 41வது ஆயத். கடையில் இருக்கிறோம், வியாபாரத்தில் இருக்கிறோம், சமைச்சு கொண்டிருக்கிறோம், பிள்ளைய வளர்த்து கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் உறுப்புகள் தான் செய்யும். நாக்கும் கல்பும் தஸ்பீஹ் செய்யலாம். கடையில் உட்கார்ந்து இருக்கிறோம், வியாபாரம் பண்றோம், பரவாயில்லை, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி. அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்களே அதிகமா திக்ர் செய்யுங்க. வஸப்பிஹூ, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க. வயல்ல வேலை செய்கிறோம், மண்வெட்டி எடுத்து கொத்துறோம், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அந்த இன்பத்தை அடையோம் மூமின்கள்.
சூரா ஃபத்ஹ் 8வது ஆயத் அல்லாஹ் சொல்றான், நபியே இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா لتؤمنوا بالله ورسوله وتعزروه وتوقروه وتسبحوه بكرة وأصيلا. தஸ்பீஹ் செய்யுங்க. அல்லாஹ் கால மால தஸ்பீஹ் செய். உலகத்தில் தஸ்பீஹ் சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் சொர்க்கம் நுழைவோம். சொர்க்கம் நுழையணும். சொர்க்கம் நுழையும் பொழுது சூரா யூனுஸ் 9வது ஆயத் அல்லாஹ் சொல்றான், தஅவாஹும் ஃபீஹா சுப்ஹானகல்லாஹும்ம வ தஹிய்யத்துஹும் ஃபீஹா ஸலாம் வ ஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கடைசி எங்களோட துவா என்ன? சொர்க்கத்துக்கு நுழையும் போது கடைசி துவா என்ன? இவ்வளவு காலம் துவா கேட்டோம் அல்லாஹ் இடத்துல. கடைசி துவா அல்லாஹ் சொல்றான், சுப்ஹானக், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன் அப்படின்ட்டு உள்ளுக்கு போயிடும். சுப்ஹானக அல்லாஹும்ம, சுப்ஹானக் என்று சொன்னதோடு அல்லாஹ் சொல்லுவான், வ தஹிய்யத்துஹும் ஃபீஹா ஸலாம், அஸ்ஸலாம். நாங்கள் சுப்ஹானக்கன்னு தான் சொல்லுவோம் சொர்க்கத்தில். மூமின்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற வார்த்தை. வ ஆகிரு தஅவாஹும், கடைசி துவா என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு உள்ளு போடு. அப்போ மூமின்கள் உலகத்திலே தஸ்பீஹ் செய்வாங்க, சொர்க்கத்திலே போய் என்ன செய்வாங்க? தஸ்பீஹ் செய்வாங்க. அடுத்தது உலகத்துள்ள மற்ற படைப்புகள் என்ன செய்து தஸ்பீஹ். அல்லாஹ் கிட்டத்தட்ட 11 ஆயத்துகள்ல தெளிவுபடுத்துறான். 10 சூறாக்கள்ல தஸ்பீஹ பத்தி. உலகத்தில் உள்ள முழு படைப்பும், பறவை, மலைகள், மரங்கள், செடிகள் எல்லாமே தஸ்பீஹ் செய்து அல்லாஹ் கிட்டத்தட்ட 11 ஆயத்துகள் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் இதுல முக்கியமாக 8 ஆயத்துகள்ல யுஸப்பிஹு லஹு யுஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸபஅ, 7 வானமும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து, வல் அர்து பூமி, வமன் ஃபீஹின்ன எல்லாமே, வ இம் மின் ஷைஇன் தவளை. நபி சொன்னாங்க தவளையை கொலை செய்யாதீங்க. ஏன்? தவளை தஸ்பீஹ் செய்து அல்லாஹ். மழை காலம் தவளை கத்துதா? தஸ்பீஹ். தவளையை கொல்லக்கூடாது, தவளையை கொல்லக்கூடாது. ஏன்? தவளையும் தஸ்பீஹ் செய்து அல்லாஹ்வை. எல்லாமே அல்லாஹ் சொல்றான் எல்லாமே தஸ்பீஹ் செய்கிறது. ஆனா உங்களுக்கு விளங்காது. குல்லுன் கத் அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹா, சூரத்து நூர் 41வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் எல்லாமே தஸ்பீஹ் செய்து அல்லாஹ். அதுல தான் வருந்த இடி, யுஸப்பிஹுர் ரஅது பிஹம்தி வல் மலாயிகத்து மின் ஹீஃபதி. இடி இருக்குதே, இடி, இது தஸ்பீஹ் செய்து அல்லாஹ்வை. ஒரு மலக்கு தான் சத்தம் விடுறார் அந்த தஸ்பீஹ். சகோதரர்களே, சரி, கடைசியா காஃபிர்கள் இருக்கிறாங்களே, இவங்களும் தஸ்பீஹ் செய்வாங்க. எப்ப? கியாமத்தில். உலகத்தில் அல்லாஹ்க்கு மகன் இருக்குதுன்னெல்லாம் சொல்லிட்டு பார்ப்பாங்க. மௌத்தாகி எழும்பி பார்த்தா எல்லாமே பொய். இப்ப அல்லாஹ் கிட்ட சொல்லுவாங்களாம், காலு சுப்ஹானக அன்த வலியுனா மின் தூனிஹிம். சூரா சபா 40வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன் யா அல்லாஹ். அங்க சுப்ஹானக சொல்லி என்ன செய்ய? அங்க போய் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து என்ன செய்ய? இதே போல சூரத்துல் ஃபுர்கான் 17வது ஆயத்துல சுப்ஹானக், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன். மா கான யம்பகி லனா அன் நத்தகித மின் தூனிக மின் அவுலியா, உன்னை தவிர எங்களுக்கு உதவியாளன் யாரும் இல்லை. சரி, காஃபிர்கள் அங்க போய் தஸ்பீஹ் செஞ்சதால் அல்லாஹ் மன்னிச்சிருவானா? மன்னிப்புக்கு அங்க போய் என்ன செஞ்சு மேல்? உலகத்துல சில துளி கண்ணீர் வடிச்சாலே போதும், அங்க எது செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். சகோதரர்களே, இப்ப அடுத்த விடயமாக பார்ப்போம். இந்த தஸ்பீஹ் செய்யக்கூடிய இடங்கள் என்னென்ன நேரங்கள்ல தஸ்பீஹ் செய்யும்? என்னென்ன நேரங்கள்ல தஸ்பீஹ் செய்யும்? முதலாவது சூரா ஆல இம்ரான் 41வது ஆயத்துல வஸப்பிஹ் பில் அஷி வல் இப்கார், அல்லாஹ் சொல்றான் காலை மாலை தஸ்பீஹ் செய். காலையில சுபஹ தொழுதுட்டு தஸ்பீஹ், மாலையில அஸர தொழுதுட்டு தஸ்பீஹ். சூரா தாஹா அல்லாஹ் சொல்றான் வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக قبل طلوع الشمس وقبل غروبها
وَمِنْ آنَاءِ اللَّيْلِ فَسَبِّحُهُ وَأَطْرَافَ النَّهَارِ. இந்த ஆயத்துல சூரா தாஹா 130வது ஆயத்துல 4 நேரம் அல்லாஹ் சொல்லித்தார். தஸ்பீஹ் செய்யற நேரம். அமல் செய்ய போய் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். மற்றவங்க வேற என்னத்தையும் யோசிச்சுட்டு இருப்பாங்க, நாங்கள் அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. தஸ்பீல் இறங்குங்க. அல்லாஹ் சொல்றான், சூரியன் உதிக்க முந்தி தஸ்பீ செய், சூரியன் மறைய முந்தி இரவையில தஸ்பீ செய்யுங்க, பகலுடைய ஓரங்கள்ல தஸ்பீ செய். ஒரு நாள் ரபியா, காபுப்னு ரபியா ரலியல்லாஹு சின்ன பிள்ளை, முந்தி அடிச்சு என்ன செய்வாங்க, தஹஜ்ஜத்துல ஹிதுமத் செய்யறதுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நிற்பாங்க. ரசூலுல்லாஹ் எப்போ எழும்புறாங்க உடனே டாய்லெட்டுக்கு தண்ணி வைக்கிறது. காபுப்னு ரபியா சொல்றார், நான் ராவெல்லாம் ரசூலுல்லாஹ்ட அறையிலிருந்து தஸ்பீஹுடைய சத்தத்தை கேட்டேன். என்ன தஸ்பீஹ் செய்தார்? சுப்ஹான ரப்பில் ஆலமீன், சுப்ஹான ரப்பில் ஆலமீன். இரவிலே செய்யற தஸ்பீஹ் என்ன தஸ்பீஹ் சொல்லுங்க? சுப்ஹான ரப்பில் ஆலமீன் சொல்றார். நீண்ட நேரம். நாங்க தான் 100 செய்வோம். ஏன்னா எங்கட தஸ்பீஹ் மணி 100 விட அங்கிட்டு போகுது இல்லை. 100 200 சொல்றார். காபுப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு தஸ்பீஹ் செய்து கொண்டே இருந்தாங்க. ஹவி ஹவி சுப்ஹான ரப்பில் ஆலமீன், இரவுடைய தஸ்பீஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரா காஃபிர் அல்லாஹ் சொல்றான் 55வது ஆயத்தில், வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக பில் அஷிய்யி வல் இப்கார். அடுத்த தஸ்பீஹ் செய்யற இடம் தொழுகையில 3 இடத்துல தஸ்பீஹ் செய்யறது. தொழுகை எத்தனை இடத்துல தஸ்பீஹ் செய்யறது? முதலாவது தக்பீரை கட்டுவோமே, அல்லாஹு அக்பர் என்று வஜ்ஜஹத் ஓதுவோமே, வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாத். இதை ஓதிட்டு ஒரு தஸ்பீஹ் இருக்கு தொழுகையில. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக. தொழுகையிலே வஜ்ஜஹத்தோட சேர்த்து சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக ஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக். தஸ்பீஹ் செஞ்சுட்டு தான் தொழ தொடங்குது. 2வது இடம் இது தொழுகையில் ருக்கூல, சுப்ஹான ரப்பியல் அதீம். கருத்தை விளங்கி ஓதும். பிரம்மாண்டமான என்னுடைய இறைவன் தூய்மையானவன். என்னுடைய ரப், எங்களுடைய ரப் என்று அல்லாஹ் எடுத்து சொல்ல, ரப்புனா இல்லை, ஒவ்வொருத்தரும் தனித்தனியே. சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹான ரப்பியல். சூரத்துல் வாக்கியாவில் அல்லாஹ் 2 இடத்தை சொல்றார். ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அதீம். பிரம்மாண்டமான அல்லாஹ்வுடைய பேரை தஸ்பீஹ் செய்யுங்க. நபி அவங்க இந்த ஆயத்தை இறங்கினதோட சொன்னாங்க, இஜஅலுஹா ஃபி ருகூஇக்கும். ருகூல இதை ஓதும். 3வது தஸ்பீஹுடைய இடம் தொழுகையில் சுஜூத், சுப்ஹான ரப்பியல் அலா. இது எப்பண்டா இந்த சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா என்ற ஆயத்து இறங்குது. சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா என்ற ஆயத்து இறங்கிய நேரம் நபி அவங்க சொன்னாங்க இது சுஜூதுல ஓதும். அதனால தான் சுப்ஹான ரப்பியல் அலா, என்னுடைய உயர்ந்த இறைவன் தூய்மையானவன், என்னுடைய உயர்ந்த அலா, உயர்ந்த ரப் தூய்மையானவன். அப்ப 3 இடம் தொழுகையில தஸ்பீஹுக்குரிய இடம். முதலாவது இந்த இடம் கியாம்ல, 2வது ருக்கூல, 3வது சுஜூதுல. இது தஸ்பீஹுக்குரிய இடங்கள். அடுத்தது தொழுகைக்கு பிறகு தொழுது முடிய 33 தடவை என்ன சொல்லுவோம்? சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். மனதால சுப்ஹானல்லாஹ் சொல்லணும். அடுத்தது பிரயாணம். சஃபர்ல என்ன துஆ ஓதுவோம்? சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா. சுப்ஹான், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், இதை வசப்படுத்தி தந்தாயே. அந்த காலத்துல ஒட்டகம், குதிரை, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யற இடங்கள். சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். அடுத்தது சகோதரர்களே, வுது எடுத்துட்டு வுதுடைய துஆவுல சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா சுப்ஹானக். சொர்க்கத்துடைய 7 வாசலும் திறக்கப்பட்டு வுது எடுத்துட்டு தஸ்பீஹ் செய்யுது.
அடுத்த சகோதரர்களே, மஜ்லிஸ்கள் முடியும் பொழுது சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். இந்த இடங்கள் எல்லாம் ஆக கடைசி இடம் எது? உங்களுக்கு சக்கராத் என்று விளங்கிட்டு சுப்ஹானல்லாஹ் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு தஸ்பீஹ் செஞ்சிரோம், தஸ்பீஹை கூட்டிரோம். கடைசி காலம், பெட்ல இருக்கிறோம், யாரும் இல்லை, தஸ்பீஹ் செய், தஸ்பீஹ் செய். சரி, இது தஸ்பீஹ் செய்கிற இடங்கள் சகோதரர்களே. இப்ப என்னென்ன வகையான தஸ்பீகள் இருக்குதுன்றத பார்ப்போம். என்னென்ன வகையான தஸ்பீகள் இருக்குதுன்றத பார்ப்போம். சொல்லுங்க. முதலாவது 15 தஸ்பீகள் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறோம். முதலாவது சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இது ஒரு வகையான தஸ்பீஹ், இது எல்லோருக்கும் தெரிந்த தஸ்பீஹ் தான். இரண்டாவது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, இது இரண்டாவது வகையான தஸ்பீஹ். இது மலக்குகளுடைய தஸ்பீஹ். இது பின்னால நான் மற்ற கருத்துக்களை பிரயோஜனங்களை பின்னால சொல்றேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. மூன்றாவது தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த தஸ்பீஹ் தான் புகாரியுடைய கடைசி ஹதீஸ். நபி அவங்க சொன்னாங்க, 2 கலிமாக்கள் இருக்குது, நாவுக்கு மிக இலேசானது, ஆனால் மீசானிலே மிக பாரமானது. அவ்வளோ பாரத்துக்கு என்ன, அது கல்பால செய்யும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று கல்பால சொல்லும். மீசான் பாரமாயிரும். நாக்குக்கு மிச்சம் லேஸ் இந்த தஸ்பீஹ், மீசான் பாரமாயிரும். இது மூணாவது தஸ்பீஹ். நாலாவது தஸ்பீஹ் சொல்லுங்க, சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி. சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி. இந்த தஸ்பீஹ் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்தை செஞ்ச தஸ்பீஹ். ஏன்னா இந்த தஸ்பீஹோட இஸ்திக்ஃபாரும் இருக்கு. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு. இந்த ஆயத்துடைய விளக்கத்துல ரசூலுல்லாஹ் ருகூல ஓதுவாங்க. இது சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹும்ம இக்ஃபிர்லி. அடுத்தது 5வது தஸ்பீஹ் சொல்லுங்க, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக وتبارك اسمك وتعالى جدك ولا إله غيرك سبحانك اللهم وبحمدك وتبارك اسمك وتعالى جدك ولا إله غيرك. யா அல்லாஹ், நீ தூய்மையானவன், உன்னுடைய பேர் பரக்கத் பொருந்தியது, உன்னுடைய அந்தஸ்து உயர்ந்து விட்டது, உன்னை விட வேறு கடவுள் எங்களுக்கு கிடையாது. இதுதான் தொழுகையுடைய ஆரம்பத்தில் ஓதுறது. வஜ்ஜஹத்தை ஓதிட்டு இந்த துஆவை தஸ்பீஹை ஓதிட்டு தான் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது. இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய இப்னு மாஜாவுடைய ஹதீஸ். அடுத்தது 6வது தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி. இதுதான் மலக்குகளுடைய தஸ்பீஹ். மலக்குகள் பறவைகள், பறவைகளுக்கு ரிஸ்க் தேவைன்னு அந்த தஸ்பீஹை தான் செய்யும்.
பறவைகளுக்கு ரிஸ்க், மலக்குகளுக்குரிய தஸ்பீஹ் தான் 6வது தஸ்பீஹ். 7வது தஸ்பீஹ் லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அஸீம். சுப்ஹானல்லாஹி ரப்பிஸ் ஸமாவாத்திஸ் ஸபஅ ورب العرش الكريم. لا إله إلا الله الحليم الكريم. سبحان الله رب العرش العظيم. سبحان الله رب السماوات السبع ورب العرش الكريم. அதாவது இந்த தஸ்பீஹ் எதற்கெண்டா கஷ்டத்தின் பொழுது, கஷ்டம் பிரச்சனை வந்திருக்குது, இந்த தஸ்பீஹ் ஓதும். ஏன் இதுல இருக்கிறது எல்லாமே அஸ்மாவுல் ஹுஸ்னா தான். பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், இலாஹ் ஒரு அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ் 2வது, ஹலீமுல் கரீம் 3 4, சுப்ஹானல்லாஹ் 5, ரப்பில் அர்ஷ் அர்ஷுடைய ரப் 6, அஸீம் 7 அஸ்மாவுல் ஹுஸ்னா. அடுத்தது சுப்ஹானல்லாஹ் 8, ரப்பிஸ் ஸமாவாத்திஸ் ஸபஅ 9 7 வானத்துடைய ரப் அவன், ரப்பில் அர்ஷில் கரீம் சங்கையான அர்ஷுடைய ரப். 10 அஸ்மாவுல் ஹுஸ்னா அந்த துஆவுக்குள்ள இருக்கு. எத்தனை அஸ்மாவுல் ஹுஸ்னா? நம்பி இந்த தஸ்பீஹ் செய்யும். 7வது. 8வது தஸ்பீஹ் சொல்லுங்க, சுப்ஹானகல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அதாவது மஜ்லிஸ முடிக்கும் பொழுது ஓதக்கூடிய தஸ்பீஹ். மஜ்லிஸ முடிக்கும் பொழுது வ அதூபு இலைக் என்று வரணுமா? மஜ்லிஸ முடிக்கும் பொழுது ஓதக்கூடிய தஸ்பீஹ். 9வது தஸ்பீஹ் இதுதான் நபி அவங்க இரவு பூர்த்தியா ஓதின தஸ்பீஹ். சுப்ஹான ரப்பில் ஆலமீன், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹான ரப்பில் ஆலமீன், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ரசூலுல்லாஹ் இரவெல்லாம் செஞ்ச தஸ்பீஹ் இதுதான். அடுத்தது 10வது தஸ்பீஹ், சுப்ஹானல்லாஹி லா ஷரீக லஹ், லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் وهو على كل شيء قدير. لا حول ولا قوة إلا بالله. سبحان الله وبحمده. இந்த தஸ்பீல மட்டும் லா ஷரீக லா, யா அல்லாஹ் உனக்கு எந்த கூட்டும் இல்லை, நீ தனித்தவர் பரிசுத்தமான என்ற தஸ்பீஹ். அடுத்தது 11வது தஸ்பீஹ் பாருங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. இந்த தஸ்பீஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி ஜுவைரியா அல்லது சஃபியா, ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியிறங்கும் பொழுது அவர் திக்ரில் ஈடுபட்டிருக்கிறார். திரும்பி வரும் பொழுதும் திக்ரில் இருக்கிறார். இவ்வளவு நேரமும் சொன்னாங்க, உனக்கு
தஸ்பீஹ் ஒன்று சொல்லித்தரையா, அதிக நன்மையுடைய தஸ்பீஹ் இதை சொல்லி கொடுத்தார். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, அல்லாஹ் நீ தூய்மையானவன். அதத ஹல்கி, உனது படைப்பினங்களின் எண்ணிக்கை அளவு. வஸினத அர்ஷி, உன்னுடைய அர்ஷின் பாரம் அளவு. வமிதாத கலிமாத்தி, உனது கலிமாக்களின், அதாவது மிதாத் என்ன இங்க், மை அளவு நீ தூய்மையானவன். இது 11வது தஸ்பீஹ். 12வது தஸ்பீஹ் தான் நாங்க ருக்கு சுஜூதில் ஓதுறது. சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஅலா, இது 12வது. 13வது சுப்பூஹுன் குத்தூஸுன் ரப்புல் மலாயிகதி வர்ரூஹ், சுப்பூஹுன் குத்தூஸுன் ரப்புல் மலாயிகதி வர்ரூஹ். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கு சுஜூதில் ஓதுற தஸ்பீஹ். சுப்பூஹ், அல்லாஹ் நீ தூய்மையானவன். குத்தூஸ், நீ பரிசுத்தமானவன். ரப்புல் மலாயிகதி வர்ரூஹ், மலக்குகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரப் நீதான். நாங்க வித்ர் தொழுதுட்டு ஓதுவோமே, ஞாபகம் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கு சுஜூதில் அதிகமாக ஓதுறது. கடைசி 14வது தஸ்பீஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க, திக்ர் செஞ்சிட்டு இருக்கிறார். என்ன அபூ தர்தா, நாக்க உசுப்பிட்டு இருக்கிறீங்க? திக்ர் செய்கிறேன் யா ரசூலல்லாஹ். இந்த தஸ்பீஹை ஓதுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லும், சுப்ஹானல்லாஹி அதத மா ஹலக, சுப்ஹானல்லாஹி அதத குல்லி ஷை, சுப்ஹானல்லாஹி மில்அ மா அஹ்ஸா கிதாபுஹு வல்ஹம்துலில்லாஹி அதத மா ஹலக வல்ஹம்துலில்லாஹி மில்அ மா ஹலக வல்ஹம்துலில்லாஹி மில்அ மா அஹ்ஸா கிதாபுஹு. அதாவது யா அல்லாஹ் நீ தூய்மையானவன். சுப்ஹானல்லாஹ் அதத மா ஹலக, நீ உலகத்தில் எத்தனை படைப்பை படைத்திருக்கிறாயோ அத்தனை படைப்புகள் எண்ணிக்கை அளவு நீ தூய்மையானவன். சுப்ஹானல்லாஹி அதத குல்லி ஷை, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மஹ்லூக் அந்த அளவு எண்ணிக்கை நீ சுப்ஹான், தூய்மையானவன். 3வது சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன். மில்அ மா அஹ்ஸா கிதாபு, உனது ஏடுகள் நிறைய அளவுக்கு நீ தூய்மையானவன். அடுத்தது ஹம்த், அல்லாஹ் புகழ்றது. 15வது தஸ்பீஹ் ஹஸ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச தஸ்பீஹ். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதை அப்படியே லெமினேட் பண்ணி பிள்ளைகளுக்கு கொடு, ஃபோட்டோகோப் பண்ணுங்க. யார் யாருக்கு தஸ்பீஹ் எப்படி செய்யணும் ஒரு 100 ஃபோட்டோகோப் பண்ணி கொடுத்துரும். யாராவது செஞ்சா நன்மை கிடைக்கும் உங்களுக்கு. வீடுகளில் லெமினேட் பண்ணி வச்சு நாளாந்த மோதி தஸ்பீஹில் உங்களோட பிரச்சனை, கஷ்டம், சிக்கல் எல்லாமே பறந்து தஸ்பீக கூட்டம். மூமின்கள் தஸ்பீஹ் செஞ்சுட்டே இருப்பாங்க. இது தஸ்பீஹுடைய வார்த்தைகள். சகோதரர்களே, இது இல்லாம குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு என்று மாத்திரம் 14 இடங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, அதானே சுப்ஹானஹு என்று அல்லாஹ் 14 இடங்கள்ல. அடுத்தது 17வது சுப்ஹானக், சுப்ஹானக் என்று குர்ஆன்ல 19 இடங்கள் அல்லாஹ் தஸ்பீஹ் செய்திருக்கிறார். அடுத்தது சுப்ஹானல்லாஹ் என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல, நாங்க எல்லோருக்கும் தெரிஞ்ச ஆயத், குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபஅனி வ சுப்ஹானல்லாஹி வ மா அன மினல் முஷ்ரிகீன். அல்லாஹ் தூய்மையானவன். அடுத்த சகோதரர்களே, சுப்ஹானல்லதி, 4 இடத்துல சுப்ஹானல்லதி, சுப்ஹானல்லதி சஹர் லனா, சுப்ஹானல்லதி அஸ்ரா. அடுத்தது சுப்ஹான ரப்பி,
சுப்ஹான ரப்பிக, சுப்ஹான ரப்பினா, அந்த மூணும் வந்திருக்குது குர்ஆன்ல. சுப்ஹான ரப்பி, சுப்ஹான ரப்பிக, சுப்ஹான ரப்பினா. ஓதுமே சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன வல்ஹம்துலில்லாஹி. அதுவும் குர்ஆன் வந்து சுப்ஹான ரப்பிக், யா அல்லாஹ் நீ ரப் தூய்மையானவர். ரப்பில் இஸ்ஸா அம்மா யசிஃபூன். அடுத்தது சுப்ஹான ரப்பிஸ் ஸமாவாத். இதெல்லாம் தஸ்பீஹ்கள் தான். சுப்ஹான ரப்பிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் ரப்பில் அர்ஷி அம்மா யசிஃபூன். சூரா ஸுக்ருஃப் 81வது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹான ரப்பினா. கடைசியாக சகோதரர்களே, ரெண்டு இஸ்முல் ஆலமோட அல்லாஹ் ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அதீம், ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அதீம் என்ற தஸ்பீஹ். அடுத்தது வஸப்பிஹ் பிஸ்மி ரப்பி ஸப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அஅலா. அஅலா அதீம் என்ற அஸ்மாஉல் ஹுஸ்னாவோடு அல்லாஹ் தன்னுடைய பெயர்களை சேர்த்திருக்கிறான். சகோதரர்களே, இவைகள் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யும் முறைகள். கடைசியாக இந்த தஸ்பீஹ் செய்யறதால என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் தெரியாட்டு நாங்கள் செய்ய மாட்டோமே. பிரயோஜனத்தை லாபம் என்னன்னு தெரிஞ்சா தானே சகோதரர்களே தஸ்பீல் இறங்குவோம். முதலாவது பிரயோஜனம், தஸ்பீஹ் செய்ய செய்ய அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். இதுதான் எங்களுக்கு முதல் தேவை. அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். அல்லாஹ் சொல்றான் சூரா தாஹா 13வது ஆயத்துல, நபியே ஃபஸப்பிஹ் வ அத்ராஃபன் நஹாரி லஅல்லக தர்தா. உங்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளுவார் தஸ்பீஹ் செய்ய செய்ய. முதலாவது பிரயோஜனம். இரண்டாவது பிரயோஜனம், நபி அவங்க சொன்ன அல் கலாமுல் அஃதல், உலகத்திலே ஆக சிறந்த பேச்சு என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி. நாங்கள் வாயால மொழிகிற ஆக சிறந்த பேச்சு அதுதான், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி தான். மூணாவது அஹப்புல் கலாமி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான பேச்சு தஸ்பீஹ் மூன்றாவது. நாலாவது ஏற்கனவே சொன்னது, ரெண்டு கலிமாக்கள் நாவுக்கு லேசி, மீசான நிறைச்சிரும். எது? தஸ்பீஹ். சகோதரர்களே, நாலாவது. ஐந்தாவது அஃதலுல் கலாம், பேச்சிலே ஆக சிறந்தது தஸ்பீஹ் என்றார். ஆறாவது சகோதரர்களே, ஒரு தடவை நாங்க சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்றதோட சொர்க்கத் அல்லாஹ் ஒரு மரத்தை நாட்டிடுவார். ஒரு மரம் எங்கட தேசிக்கா மரத்தை போலையா, எங்கட பப்புளுக்கா மரத்தை போலையா, அந்த ஒரு மரத்துடைய நிழல் 100 வருடம் பிரயாணம் செய்யற தூரம். ஒரு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இவரது எத்தனை தஸ்பீஹ் செஞ்சிருப்போம். இன்ஷா அல்லாஹ் கியாமத்துல பார்ப்போம் அவைகளை. சகோதரர்களே, ஏழாவது, நபி அவர்கள் சொன்னார்கள், சூரியன் உதித்த நாட்களில் மிக விருப்பமான நாள் தஸ்பீஹ் செய்த நாள். இன்றைக்கு 1000 தஸ்பீஹ் செஞ்சிட்டீங்களா, அந்த நாள் தான் உங்களுக்கு ஆக சிறந்த நாள். எட்டாவது சகோதரர்களே, மரத்திலிருந்து இலைகள் உதிர்வதை போன்று எல்லா பாவங்களும் உதிர்ந்து விடும். தஸ்பீஹ் செய்ய செய்ய அல்லாஹ் பாவங்களை மன்னிச்சிருவான். எட்டாவது. ஒன்பதாவது, குல்லு தஸ்பீஹத்தின் சதகா, ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹும் சதக்கா தான். 1000 ரூபா 2000 ரூபா சதக்கா அல்ல, நீண்ட நீண்ட பெரிய பெரிய சதக்கா. 10வது சகோதரர்களே, உலகத்தில் எல்லாருடைய ரிஸ்க்கும் இந்த தஸ்பீஹ் தான். ரிஸ்கில் உங்களுக்கு பிரச்சனையா? எத்தனையோ பேர் எழுதுறாங்க பிள்ளை இல்லை, எத்தனையோ பேர் எழுதுறாங்க கொரோனால எங்களை முடக்கி வச்சிருக்குது, 2 கிலோ அரிசி தாங்க, அரிசி பேக் தாங்க, கொடுங்க. இருந்தா இல்லையா அவங்களுக்கு சொல்லுங்க, தஸ்பீஹ் செய், அல்லாஹ் ரிஸ்க் அனுப்புவார். காலையில காகம் வெளியிறங்குது, காகத்துக்கு கடைகள் இல்லை, கிளிக்கு கடைகள் இல்லை, எந்த பறவைக்கும் ஷாப் இல்லை, கடை இல்லை. காலையில் இறங்குது தஸ்பீஹோட சகோதரர்களே, மாலையில வயிறு நிரம்பிதான் அவைகள் திரும்புது. உலகத்தில் எங்கும் பறவைகள் மிருகங்கள் பசியில செத்ததாக வரலாறு கிடையாது. தஸ்பீஹை அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறார். தஸ்பீஹ் செய்ய செய்ய ரிஸ்குகள் வர ஆரம்பிக்கும். இது 10வது பிரயோஜனம். 11வது பிரயோஜனம், கியாமத்துடைய நாளையில் ஆக சிறந்தது, ஒருவர் 100 தடவை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹிங்கிறார். அல்லாஹ் 100 தடவை அவருக்கு ஓதினதோடு கியாமத்தில் கொண்டு வரக்கூடிய ஆகப்பெரிய அமலாக அது மாறும். சகோதரர்களே, 12வது, சொர்க்கத்தில் ஒரு ஈச்ச மரம் நாட்டப்படுறது வேற.
ஈச்சமரமும் நாட்டப்படும் சொர்க்கத்தில் இந்த தஸ்பீஹால. இது 12வது பிரயோஜனம். 13வது பிரயோஜனம், நீங்க 100 தடவை சுப்ஹானல்லாஹ் என்று தஸ்பீஹ் செஞ்சீங்க, 1000 நன்மை எழுதப்படும், 1000 பாவம் மன்னிக்கப்பற்றும். அடுத்த சகோதரர்களே, 14வது, மஜ்லிஸை முடிக்கும் பொழுது தஸ்பீஹ் செஞ்சீங்க, உங்களோட பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அந்த இடத்திலிருந்து எழும்பி செல்லுவீர்கள். 15வது சகோதரர்களே, நரகத்திலிருந்து விடுதலைக்கு மிக முக்கியமான காரணம் இந்த தஸ்பீஹ். 16வது, பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத், நாங்கள் மௌத்தானதுக்கு பிறகு எங்களுக்கு மீதமாக இருக்கக்கூடிய அமல் இந்த தஸ்பீஹ். 17வது, முகத்திமாத் முஅக்கிபாத் முஜன்னிபாத், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் இவைகள் உங்களுக்கு கியாமத்தில் தரப்படும். 18வது, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொன்னா ஒரு மலையை நீங்க சதக்கா கொடுக்கிறத விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இந்த தஸ்பீஹ். 19வது பிரயோஜனம் சகோதரர்களே, கடல் நுரைய அளவு பாவம் இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். இது 19வது பிரயோஜனம். 20வதும் கடைசியாவது பிரயோஜனம்தான், அல்லாஹ் இந்த தஸ்பீஹால் அவனுடைய லிகாவை நசீபாக்குவான். அல்லாஹுவை சந்திக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் இந்த தஸ்பீஹுடைய பரக்கத்தால் எங்களுக்கு நசீபாக்குவான். சகோதரர்களே, இவ்வளோ பிரயோஜனங்கள் நிறைந்ததுதான் இந்த தஸ்பீஹ். அல்லாஹ் ஃபஸப்பிஹ் என்று சுருக்கமாக அல்லாஹ் சொல்லியிருந்தாலும் இது சுருக்கம் அல்ல சகோதரர்களே, இவ்வளோ விடயங்களை உள்ளடக்கியதான் தஸ்பீஹ். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத் வரை கியாமத்திலும் சொர்க்கத்துக்கு நுழையும் பொழுதும் யா அல்லாஹ் உன்னை தஸ்பீஹ் செய்தவர்களாக உன்னை வந்து சந்திக்க தௌஃபீக் செய்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله يا حي يا قيوم. سبحانك اللهم وبحمدك لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان الله العظيم سبحان الله وبحمده لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا الله الحليم الكريم. سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين. نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك. اللهم صل على محمد وبارك على محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة في الدنيا والآخرة. قرف الرحمن يا الله உன்னை தஸ்பீஹ் செய்யும் நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக. உலகமெல்லாம் சென்று உன்னை தஸ்பீஹ் செய்ய தௌஃபீக் செய்வாயாக. நீ எவ்வாறு உன்னை பரிசுத்தம் செய்தாயோ அது போன்று உன்னை தஸ்பீஹ் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் சக்கராத் வரை தஸ்பீஹோடு வாழ தௌஃபீக் செய்வாயாக. எங்களுக்கு இறங்கி இருக்கும் இந்த கஷ்டம், இந்த பிரச்சினைகள், இந்த சோதனைகளை உன்னை தஸ்பீஹ் செய்வது கொண்டு இல்லாமல் ஆக்குவாயாக. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்ற தஸ்பீஹால் பாதுகாப்படைந்தாரோ அது போன்று இந்த முஸ்லிம் சமூகத்துடைய பிரச்சினைகளை போக்கி வைப்பாயாக. ரஹ்மானே மையத்துடைய பிரச்சினைகளை போக்கி வைப்பாயாக, கஷ்டங்களை போக்கி வைப்பாயாக. இந்த உம்மத்துக்கு இதை தெளிவுபடுத்துவாயாக. இந்த தஸ்பீகை எங்களுடைய மூலாதாரமாக ஆக்குவாயாக. காலையிலும் மாலையிலும் யா அல்லாஹ் உன்னை அழைத்து உன்னிடம் நெருங்கி உன்னை தஸ்பீஹ் செய்து இந்த முசீபத்துகளை விட்டு இந்த சமூகத்தை பாதுகாப்பாயாக, இந்த உம்மத்தை பாதுகாப்பாயாக. முஸ்லிம் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துவாயாக, இந்த முஸ்லிம் உம்மத்தை ஒற்றுமைப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் மரணித்த ஜனாசாக்கள் வெகு சீக்கிரம் அடக்கம் செய்யப்பட தௌஃபீக் செய்வாயாக. உன்னை தவிர வேறு யாரிடமும் சொல்ல முடியாது ரஹ்மானே.
நீதான் எங்களுக்கு இருக்கிறாய் யா அல்லாஹ். உலகத்தில் எந்த நாட்டையும் நாம் நம்பி வாழவில்லையா அல்லாஹ், எந்த நாட்டையோ எந்த மனிதர்களையோ நம்பி வாழவில்லையா அல்லாஹ். சுப்ஹானக், உன்னை விட தூய்மையானவன் வேறு யாரும் கிடையாது யா அல்லாஹ். அடியார்கள் உன்னை பற்றி தஸ்பீ செய்துவிட்டு கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். உம்மத்துக்காக கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ், உம்மத்துக்காக கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். உனது தஸ்பீகை பற்றி பேசிவிட்டு கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். வெகு சீக்கிரமாக உனது உதவியை இறக்குவாயாக, வெகு சீக்கிரமாக உனது உதவியை இறக்குவாயாக யா அல்லாஹ். முஸ்லீம்களுடைய கல்புகளை குளிர தௌஃபீக் செய்வாயாக, முஸ்லீம்களை ஒற்றுமைப்படுத்துவாயாக. எங்களுக்குள் சச்சரவுகள் பிரச்சினைகள் வந்து விடாமல் ஒற்றுமைப்படுத்துவாயாக யா அல்லாஹ். முஸ்லீம்களை ஒற்றுமைப்படுத்துவாயாக, முஸ்லீம்களுக்கு நலவை நாடக்கூடியவர்களை உருவாக்கி தருவாயாக யா அல்லாஹ். முழு மனித சமூகத்துக்கும் ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக, நோயாளிகளுடைய ஷிஃபாவை நசீபாக்குவாயாக. எந்தெந்த ஜனாசாக்கள் அடக்கப்படாமல் இன்னும் இருக்கிறதோ அவைகள் அடக்கப்பட தௌஃபீக் செய்வாயாக. உனது சோதனையை தாங்கிக் கொள்ள முடியாது ரஹ்மானே, நீ சோதித்தால் உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது ரஹ்மானே. சிறுபான்மையினர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே, எந்த விதமான பலமும் அற்றவர்களாக இருக்கிறோம் யா அல்லாஹ். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குந்து மினல் ஸாலிமீன். உன்னை தவிர வேறு கடவுள் இறைவன் எங்களுக்கு இல்லை ரஹ்மானே. நீ தூய்மையானவன் யா அல்லாஹ், நீ தூய்மையானவன் யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன் யா அல்லாஹ். இந்த உம்மத்துக்கு இந்த நாட்டுக்கு வெகு சீக்கிரமாக உதவி இறக்குவாயாக, உனது ரஹ்மத்தை இறக்குவாயாக, உனது பரக்கத்தை இறக்குவாயாக. முந்திய காலங்கள் முஸ்லீம்கள் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்ததை போன்று இந்த நாட்டில் அனைத்து தரப்பினர்களும் சந்தோஷமாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. உனது தீன் இந்த நாட்டிலும் உலகத்திலும் உயர்த்தப்பட தௌஃபீக் செய்வாயாக. மதரசாக்கள், பள்ளிவாசல்கள், உலமாக்கள் யா அல்லாஹ் மார்க்கத்துடைய விடயங்கள் ஹயாத்தாக்கப்பட தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா அலைக தவக்கல்னா வைலைக அனப்னா வைலைக்கல் மஸீர். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.